பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ எங்க கடையிலையா இருக்க? ஆமா, நானும் இங்கே தான் இருக்கோம். வேலை இருக்குல்ல. எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கியேன், நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பரவாயில்ல மனு, இதில் என்ன இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். இது அவ்வளோ வேலைலாம் இல்லை. ஆல்ரெடி நான் ஆளுங்களை வச்சு வேலையை முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. அது நானும் அனுவுமே பார்த்துப்போம். அத்தை இப்போ எப்படி இருக்காரு? நான் அவரை அப்போ பார்த்தது, இன்னும் அவரை போய் நான் பார்க்கவே இல்லை. வேலை அதிகமாக இருக்கிறதால எங்கேயும் போக முடியல. அண்ணா இப்போ நல்லா இருக்கான். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஓ, அக்கா அங்கே தானே இருக்கா? அண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. வேற யாரும் இல்லையா கூட? பிரபா அக்கா அப்பப்போ போவாங்க. அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் அப்பப்போ போவாங்க. ஆனால் அண்ணி அவங்களே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. யாரும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான்னு தெரியல. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும்ல. அதெல்லாம் அண்ணி எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதான் நாளைக்கே அண்ணாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான் இருக்காங்க. 3 நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் 1 வாரம் மாரி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. காயம் எல்லாம் ஆறணும்ல. அண்ணன் க்யூர் ஆனதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு விடுவாங்க. அது வரையும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது நல்லது தானே. எக்ஸாம் முடிஞ்சதும் நாங்கள் வரேன். எங்க இங்கே வரீங்களா? அங்கே தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் சும்மாவாவது பார்க்க வரேன்டி. நாங்கள் வேலை பார்க்குறோமா இல்லை ஓபி அடிக்கிறோமான்னு பார்க்க வரீங்களா? அது இதுக்கு முன்னாடி நீ ஒர்க் பண்ண இடத்துல அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பண்ண முடியாதுல்ல, ஏன்னா இது ஓன் ஷாப்பில். பண்ணுனா அப்புறம் அவ்வளோதான். ஹலோ, நாங்கள் ஒன்றும் அப்போல்லாம் ஓபி அடிக்கல. நாங்களாம் சின்சியராக தான்ப்பா ஒர்க் பண்ணோம். ஆமாண்டி, சொல்லிக்கிட்டாங்க. ராதிகா, டைம் ஆயிடுச்சுடி. நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். நான் முடிச்சுட்டு நாங்கள் வரேன். ஓகே. நீ அணு கூட தானே இருக்க, தனியாலாம் இல்லைல்ல? இல்லை, நான் அனு கூட தான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். சரி, ஓகேடி. நான் முடிச்சுட்டு நான் நேராக அங்கே வரேன். இந்த அனு எங்கே போனா? எக்ஸாம் முடிஞ்சதும் நேராக அவளை பார்க்க தான் போகணும். சார். சொல்லுங்க மேம். என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார். ஷாலினி மேமுக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்கிட்டயா? என்கிட்ட என்ன மேம் பேசணும்? அது வந்து சார். மேம், ஷாலினி மேம், தயங்காம சொல்லுங்க. சொல்லுங்க மேம், என்ன விஷயம்? சொல்லணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு தயக்கம்? சொல்லுங்க. அதுதான் சார், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மேம், எனக்கு எக்ஸாம் ஹாலுக்கு டைம் ஆகுது. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம். மேம், அவர் தான் சொல்கிறார்ல, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுதுன்னு. சீக்கிரம் சொல்லுங்க, எதுக்கு இவ்வளோ தயங்குறீங்க? ஓகே சார், நான் சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜில் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. மேம், வெயிட் பண்ணுங்க சார், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். நான் காலேஜ் படிக்கும்போது கூட எனக்கு யாரை பார்த்து இது மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை சார். ஆனால் உங்களை இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜில் பார்த்ததுலேருந்து எனக்கு என்னன்னு தெரியல, உங்கள் மேலே ஒரு தனி ஃபீல் சார். கல்யாணம்னு பண்ணால் உங்களை தான் பண்ணணுன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் உங்கள் பக்கத்தில் வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகிடுது. அதனால தான் என்னால் இத்தனை நாளாக சொல்லவே முடியல. ஆனால் இதுக்கப்புறமும் உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லலைன்னா அப்புறம் எப்போ சொல்கிறது? அதான் சார், என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லலான்னு தைரியமாக வந்திருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? மேம். சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கள் வீட்டிலலாம் யாரும் அகைன்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் நான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல.
உங்கள் வீட்டில் வந்து பேசுனா கூட என் வீட்டில் சொல்லி நான் பேச சொல்கிறேன். நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா 2 மாதத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம், ரொம்ப நாள் கூட தேவையில்ல. என்ன 2 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அட கடவுளே, இந்த மேம் கிட்ட இது வரைக்கும் நான் ஒழுங்கா பேசினது கூட இல்லை. என்னன்னா என்ன அப்படி தானே இருந்தேன். இந்த கேப்ல இந்த ட்ராமாலாம் எப்படிடா நடந்துச்சு? ஐயோ, இது மட்டும் என் முட்டைக்கண்ணிக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், என்னை குழி தோண்டியே புதைச்சிருவா. சார், நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா உங்களுக்கு டைம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உடனேலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா யோசித்து நாளைக்கு கூட வந்து பதில் சொல்லுங்கள். என்ன, நாளைக்கு வந்து பதில் சொல்லணுமா? என்னடா இது மனோஜ், இதுக்கு மேலே நீ பேசாம இருந்த அவ்வளோதான். மேம் 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 வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நானும் பேசிடுறேனே. ஆ, பேசுங்க சார், தாராளமாக பேசுங்க. மேம், ஷாலினி மேம், ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் என்னால் உங்களை விரும்பவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. என்ன சார் சொல்கிறீங்க? என்னை விரும்ப முடியாதா? என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? ஏன் சார், என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா? ஐயோ மேம், நான் அப்படி சொல்லலை. நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் உங்களை பிடிக்கும். உங்ககிட்ட நான் அதிகமாக பேசலனாலும் எனக்கும் உங்களை பிடிக்கும். நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அப்புறம் என்ன சார், அதான் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன சார் வேணும்? ஐயோ மேம், நான் சொல்ல வரதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். என்னால் உங்களன்னு இல்லை, யாருமே விரும்பவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. ஏன் சார், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்ல. ஷாலினி மேம், நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். சார், ஷாலினி மேம் உங்ககிட்ட வந்து பேசுறதால நீங்க போய் சொல்லாதீங்க. பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அதுக்குன்னு ஏன் எப்படி போய் சொல்றீங்க? உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் ஆக போகுதுன்னு. காயத்ரி மேம், நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். என் அண்ணியோட தங்கச்சியை தான் நான் விரும்புகிறேன், அவளும் என்னை விரும்புகிறா. இன்னும் 1 இயரில் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். சார், நீங்க உண்மையாக தான் சொல்றீங்களா? மேம், இதில் யாராவது பொய் சொல்லுவாங்களா? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். வேணும்னா நான் கல்ச்சுரல்ஸ் அப்போ நான் அவளை கூட்டிகிட்டு கூட வரனே. சார், அப்ப கூட நீங்க கல்ச்சுரல்ஸ் அப்ப கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க. ஏன் நாளைக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்லவே இல்லை. அப்ப நீங்க போய் தானே சொல்றீங்க. அம்மா, யாருமா நீ? என் வழிக்கில் ஏம்மா நீ கள்ள தூக்கி போடுற? மேம், நான் பொய் சொல்லலை. அவள் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கா. அவள் இப்போ சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா. அது வேலையா அவளுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்குது, ரொம்ப வேலை இருக்குது. அதனால் அவளால் எங்கேயுமே வர முடியாது. நாங்களே கொஞ்ச நாளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலே இருக்கோம் ஃபோனில் பேசிக்கிட்டு. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி நாளைக்கே கூட்டிகிட்டு வர முடியும்? நான் தான் சொல்கிறேன்ல, கல்ச்சுரல்ஸ் அப்போ கண்டிப்பாக அவளை நான் கூட்டிகிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். பாடா, தப்புச்சண்டா சாமி. சாரி சார், உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் எதேதோ வந்து பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. மேம், இதில் என்ன மேம் இருக்குது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, அது நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு வேற ஒரு ஆள் பிடிச்சிருக்கு, நான் அது உங்ககிட்ட சொன்னேன். 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம், அதுவே போதும். எதுக்கு சாரிலாம்? ஓகே சார், நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போக டைம் ஆகுதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் போங்க சார். மேம், ஆர் யூ ஓகே? ஏன் சார், ஐ எம் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சாரி மேம், உங்களுக்கு என் மேலே இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு நான் இங்கேயோ ஒரு இடத்துல காரணமாக இருந்திருக்கேன். அதனால தான் இப்படி. என்னை மன்னிச்சிருங்க மேம். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு மட்டும் தெரியுது. என்னை மன்னிச்சிருங்க. சார், இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார். எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் வந்து சொன்னேன். இல்லை, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார். ஓகே சார்,
எங்களுக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். மேம் வாங்க கிளம்பலாம். ஒரு நிமிஷம் மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மேமுக்கு என்ன எப்படி பிடிக்க வாய்ப்பு இருக்கு? நான் பேசினது கூட இல்லை அதிகமாக. யார் யாருக்கு எப்பப்போ யாரை பிடிக்குதுன்னே தெரியலப்பா. ஆனால் இந்த விஷயம் மட்டும் என் முட்டைக்கண்ணிக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், குடி தோண்டி என்னை புதைச்சிருவா. ஆனாலும் ஈவினிங் போவோம்ல, இது எல்லாத்தையும் அவகிட்ட போய் சொல்லுவோம். அப்பதான் அவளுக்கு புரியும் ஏன் பின்னாடியும் எவ்வளோ பேர் சுத்திட்டு இருக்காங்கன்னு. அனு அனு எங்க இருக்க? ஏய் எங்கடி இருக்க? ஏண்டி நான் இவ்ளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், பதில் பேசாம அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க? அனு உன்கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க? ஏதாவது சொன்னியா? கிழிஞ்சது. என்ன கிழிஞ்சிருச்சா? ஏய் எங்கடி என்ன கிழிஞ்சது? ஏய் ஒன்றும் கிழியல. ஓ அப்படியா, அப்போ ஓகே. ஆமா இங்க உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். ஏண்டி நம்ம ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னா இந்த கடையை மட்டும் ஓபன் பண்ணி வச்சா போதுமா என்ன? அது எப்படி கடையை மட்டும் ஓபன் பண்ணி வச்சா எல்லாம் வந்துருமா என்ன? அதுக்கு தான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? எடுத்த உடனே ப்ராடக்டை காமிச்சு இதை வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்களா? இல்லைல்ல, அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாரி ரெடி பண்ணி அதை ஒரு மாதத்துக்கு மாதிரி விடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்டை எல்லாருமே வாங்குவாங்கல்ல. ஆமாம், ஏதாவது சின்ன பொருள் விற்கணுன்னா கூட அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்போ எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது டிவி ப்ரோக்ராமில் அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது மூலயமா ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் ஆகும். இது மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. அதான் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற ஒரு 2-3 ஐடியாஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஹனு சூப்பர்டி, இதெல்லாம் எப்போ பண்ண ஆரம்பிச்ச? ஐடியாலாம் எப்பயே இருந்துச்சுடி. நம்ம எப்போ தனியாக ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அப்போவே நான் ஐடியா பண்ண ஆரம்பித்தேன். அது இப்போது ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சதும் சரி ஓகே நம்ம ஐடியா வச்சுருக்கிறத மேக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருக்கேன். நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு. நீ காட்டு, நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா போதும், இதுவே வயிறு ஃபுல்லாக இருக்கு. அப்படியா, சரி ஓகே, அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் என்ன சின்ன குழந்தையாம்மா, சாப்பிட்டதும் என்னை தூங்க சொல்கிற? இங்க உங்களுக்கு அடிபட்டிருக்குங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தானே சீக்கிரம் சரியாகும். இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறது? 3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாரமாக என்னை வச்சுருக்கீங்க ஹாஸ்பிட்டல்லையே. ஏங்க 3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களை செக் பண்ணி பார்த்ததுல நீங்கள் இன்னும் நார்மல் ஆகலை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்களை கூட்டிகிட்டு போக முடியும்? ஃபுல்லாக க்யூர் ஆனால் தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலடி. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? சரியானதான் வீட்டுக்கு போக முடியும். நீலா, நீ எப்படியாவது டாக்டர்கிட்ட பேசி என்னை இன்னைக்கே கூட்டிகிட்டு போறியா? இன்னைக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறது? டாக்டர் நாளைக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அப்பாடா, நாளைக்கே என்னை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு என்னமோ உங்களை இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்லே வச்சு பார்க்கலான்னு தோணுது. அடியே, ஏண்டி, ஏன் உனக்கு இந்த ஆசை? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் சரியாகணும்ல. ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமே. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடி தெரியுது? இன்னும் நான் பேசக்கூட ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு அடி முடியாமல் கிடக்கிறேன். நல்லா பேசுகிறேன், நல்லா எழுந்திரிச்சு உட்காடுறேன். ஏன் போர் அடித்தா நான் பாட்டுக்கு நடந்து போய் வெளில இருக்கவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்னடி வேணும்? இன்னமும் ஏண்டி என்னை ஹாஸ்பிட்டலே வச்சு பார்க்கலான் இருக்கீங்க? சரி சரி, உங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா நம்ம நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். டாக்டரே உனக்கு சரியாயிடுச்சு, ஒழுங்காக வெளில போடான்னு சொன்னால் கூட இல்லை என் புருஷனுக்கு இன்னும் சரியாகலை, இன்னும் 1 வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். சரி சரி, நீங்கள் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் வேற என்னை கூப்பிட்டாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போய் டாக்டர் பார்த்துட்டு வரேன்.
என் பொண்டாட்டி எப்படி சமாளிச்சுட்டு போறா பாத்தீங்களா? ஹே அனு, செம்மையா இருக்குடி. பா, சான்ஸே இல்ல. பயங்கரமா எடிட் பண்ணிருக்க. நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய், நல்லா இருக்கான்னு கேக்குற? செம்மையா இருக்குடி. நான் கூட சொன்னது ஏதோ 1-2 தான் எடிட் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். நீ 5க்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருக்க. எதுக்கும் இருக்கட்டுமேனு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடிட் பண்ணேன்டி. நல்லா இருக்குல்ல? ஏய், சூப்பரா இருக்குடி. ராதிகா, எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு. ஆனா அது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடி. நான் வேணா அது சொல்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லு. அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரிடி, நீ சொல்லு. எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் சொல்கிறேன். எஸ், கமேன். டாக்டர். நிலா, வாங்க வந்து உட்காருங்க. டாக்டர், அர்ஜுன் நல்லா இருக்கார்ல? ஒரு பிரச்சனையும் இல்லையே? நிலா, பயப்படாதீங்க. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆயிட்டாரு. நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். நான் உங்களை வர சொன்னதே உங்களை டெஸ்ட் பண்ணல, அதை பற்றி பேசலான்னு தான் வர சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்ததும் அர்ஜுன் எப்படி இருக்கான்னு கேட்குறீங்க. எனக்கு என்ன டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அர்ஜுன் தானே இப்போ அடிபட்டிருக்காரு. அதான் டாக்டர், அவரை பற்றி கேட்குறேன். நீ சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டு தான். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க. டாக்டர், டெலிவரி டைமில் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? நிலா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நான் தான் உங்களை செக் பண்ணிகிட்ருக்கேன். அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். நான் அப்பையும் தான் சொல்கிறேன், இப்பையும் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன மெடிசனை கரெக்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு டெலிவரி டைமில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்லப்போனால் உங்களுக்கு சிசரின் கிடையாது, நார்மல் டெலிவரி தான். அப்போது சிசரிங் இல்லையா? இல்லை நிலா, சிசரிங் இல்லை, உனக்கு நார்மல் டெலிவரி தான். ஆனால் கவனமாக இரு, எப்போ வேணால் வலி வரும். நீ தனியாக மட்டும் இருக்காத, உன் கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் நான் தனியாக இருக்க மாட்டேன் டாக்டர். எப்பயுமே என் கூட ஆள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வலி வந்தால் உடனே நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப நல்லது. நான் இதை பற்றி பேசலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன். அப்புறம் அர்ஜுனும் நல்லா இருக்காரு, நீயும் நல்லா இருக்க. நாளைக்கே நீங்கள் 2 பேர் வீட்டுக்கு போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இவர் வேற என்னை எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அர்ஜுன் ஒரு இடத்துல இருக்க மாட்டாருல்ல, அவர் வேலை அது இதுன்னு அங்கேயும் போயிட்டுருக்கிறவர். ஒரே இடத்துல ஒரு வாரமாக இருக்கவும் அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படி கேட்டுட்ருக்காரு. இப்போ அவர் தான் நார்மல் ஆகிட்டார்ல, நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். சரி டாக்டர், அவர் தனியாக இருப்பார், நான் கிளம்புறேன். ஓகே நிலா. எப்படி? நல்லா தான் இருக்கு. ஆனால் சைடில் கொஞ்சம் உருட்டுற மாதிரி இல்லை? இது உனக்கு உருட்டுற மாதிரி இருக்காடி? ஆமாம், அப்படிதான் தெரியுது. என்ன அப்படிதான் தெரியுதா? என்னடி? அப்புறம் என்ன, எப்போ நீயும் மனோவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்பையிலேருந்து நான் கேட்டுட்டு தானே இருக்கேன் உங்கள் 2 பேரோட உருட்டையும். என்ன உருட்டா? அதெல்லாம் லவ் வேர்ட்ஸ் டி, அதை போய் உருட்டுங்கிற. எது அது லவ் வேர்ட்ஸா? இதெல்லாம் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கடி. அதெல்லாம் பயங்கரமான உருட்டு. ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். ஓ, ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு தான் தெரியுமா? இரு மனோ இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு. இந்நேரம் அவர் வேலை முடிஞ்சிருக்கும், வந்துட்டு தான் இருப்பார். அவர் வந்ததும் நாங்கள் 2 பேர் பேசுகிறோம். அப்போ அது உருட்டா என்னன்னு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு சொல்லு. நான் தினமும் தான் கேட்டுட்ருக்கேன், தினமும் பக்கத்தில் இருந்து தான் கேட்டுட்ருக்கேன். இதில் இன்னும் வேறு பக்கத்தில் இருந்து கேட்கணுமா? நான் பக்கத்தில் இருந்து கேட்டாலும் சரி, இல்லை தூரத்தில் இருந்து கேட்டாலும் சரி, நீங்கள் 2 பேரும் உருட்டுறது தான் உருட்டுறீங்க. அனு, இங்க பாரு, வேணாம், இப்படிலாம் பேசாத. ராதிகா, இதோ அடுத்து உருட்டு வருது பாரு. ராதிகா, ராதிகா. அனு, அனு இருக்கீங்களா? இப்படி கடையை திறந்து போட்டுட்டு எங்கே போச்சிங்க? மனோ, உள்ளதான் இருக்கும், உள்ள வாங்க. நீ வேணா பாரு, நான் சொல்றது தான் உண்மை. இப்ப 2 பேரும் பாரு என்ன உருட்டுறீங்கன்னு. நான் பக்கத்துல இருந்து பார்க்கறேன், எனக்கு தெரியுது. அவங்களுமே பக்கத்துல இருந்து தான் பார்க்கறாங்க. அவங்களே பார்த்துட்டு சொல்லட்டும், நீங்க உருட்டுறீங்களா
இல்லை உங்கள் லவ் வேர்ட்ஸ் பேசுகிறீங்களான்னு. மனோ வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய்லாம் இருக்கட்டும். இப்படி கதவை திறந்து போட்டுட்டு ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துருக்கீங்க. யார் வரா போறான்னு கூட தெரியாதுல்ல. யார் ப்ரோ இங்கே வரப்போறா? யாரும் வரமாட்டாங்க. ஏய், இவன் என்ன இப்படி சொல்றா? யாரும் வரமாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரோ நான் அப்படி சொல்லலை. இன்னும் கடையே ஓப்பன் பண்ணலை. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால யார் உள்ள வரப்போறா அப்படி சொன்னேன். நல்லா சொன்ன. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? வந்ததுலேருந்து பல்ல கட்டிகிட்டே இருக்க, எதுவும் பேசாம. நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம், நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, பைத்தியம் தலைக்கு முத்திடுச்சு அதான். ஓகே ஓகே. ஏய், என்ன நடக்குதுங்க? எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஷோரூம்காக அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வாவ், சூப்பர். எங்க நானும் பார்க்கலாமா? ஆ தாராளமாக பார்க்கலாம். இப்போ ஒரு எடிட்டிங் இருக்கு, அது மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டானா நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணது எல்லாமே காட்டுறோம். ஓ, அப்போ நிறையவே பண்ணியிருக்கீங்களா? ஆ நிறையவே பண்ணியிருக்கோம் ப்ரோ. அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அதுவே கொடுத்துடலாம். சூப்பர் அனு. அடியே மென்டல், வந்ததுலேருந்து இப்படி சிரிச்சிட்டே இருக்க. என்னதான் ஆச்சு உனக்கு? ஏதாவது வாயை திறந்து பேச. ப்ரோ கூட இப்போ அமைதியாக தான் இருக்காரு. ஆனால் இப்போ பாருங்களேன், இவை உருட்ட ஆரம்பிப்பா பாருங்க, அதை அப்படியே அவர் கேட்ச் பிடிச்சி அவரு ஒரு விதமான உருட்டுவார். என்னடி இப்படி பார்த்துட்டே இருக்க? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லு. ரெடி 1 2 ஸ்டார்ட். மனோ, வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் நிலா ஒன்று தான். அது மாதிரி தான்டா நீ என் லைஃப்பில். ராதிகா, நான் எப்பயுமே என் காலர் பட்டன் போடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா என் இதயத்தில் இருக்க உனக்கு வேர்க்கும்ல, அதான். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்கா பிறந்து நான் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேன். ஏன்? ஏன்னா நீ பிறக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் 10 மாசத்துக்கு அப்புறம் தானே பிறப்பாங்க. ஆனா நான் 7 மாசத்துல பிறந்துட்டேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நான் உனக்கு முன்னாடி பிறக்கணும்ல, அதான். நான் தினமும் காலையில காஃபில சக்கரை போடாம குடிப்பேன்டா. எதுக்கு? ஏன்னா நான் உன்னை நினைச்சுப்பேன், சக்கரை போடாமலே இனிக்கும். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியும். எப்படிடா? ஏன்னா என்ன ஹெல்ப் பண்ணாதான் நீ இருக்கியே. எல்லாரும் கடவுளை போட்டோல அப்புறம் கோயில்ல தானே போய் சாமி கும்பிடுவாங்க. ஆனா நான் சாமியை நேர்லயே வர வச்சு சாமி கும்பிடுவேன் தெரியுமா? அது எப்படிடி? என் கடவுளே நீ தானடா. இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு அம்மா தான். ஆனா எனக்கு மட்டும் 2 அம்மாடி. டி என்னடா சொல்ற? என்னோட இன்னொரு அம்மாவே நீ தானடி. எல்லாருமே எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்? எதுக்கு எதுக்கு அப்படி சொல்றாங்க? ஏன்னா என் மனசு இருக்கிற இடத்த தான் நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்கியே. ஹே அனு, எங்க? அனு, 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 எங்கடி போற? நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? ஏண்டி? நீங்க 2 பேரும் மாறி மாறி உருட்டு என்னால தாங்க முடியாதுப்பா. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி அனு, நாங்க எதுவும் பேச மாட்டோம், வா வா. அப்பா சாமி, உங்க 2 பேத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு. ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். அனு, நீ மட்டும் எப்படி தனியா போவ? இரு, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம். மனோ நம்மள டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு. ஐயோ சாமி, வேண்டவே வேண்டாம். கார்ல வரும்போது உருட்டிக்கிட்டே வருவீங்க, என்னால அதை தாங்க முடியாது. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் இங்கே உட்காந்து உருட்டிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். எப்படி நீ போவ? நீ உருட்டும் போதே நான் கேப் புக் பண்ணிட்டேன். எனக்காக கீழே இப்போ கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன், நீ பொறுமையா உருட்டிட்டு வா. நில்றி, ஒண்ணா போலாம். ஆளை விடுமா சாமி, எவ்வளவு வேணா உருட்டிக்கிட்டு ஒழுங்கா வீடு பக்கம் வந்து சேரு. பாவம், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி வா, நம்மளும் கிளம்பலாம், டைம் ஆகுதுல்ல. உயிரும்
இவகிட்ட இன்னைக்கு காலேஜில் நடந்ததை சொல்லலாமா சொல்ல வேணாமா? சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவா? மனோஜ், வேணாண்டா, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. நீ மட்டும் காலேஜில் நடந்ததை சொன்ன, ஏதோ என் மேலே தான் தப்பு இருக்கு. நீ போய் பேசாம அந்த பொண்ணு இப்படி வந்து பேசுனுச்சுன்னு சொல்லி கேட்டு இப்படியே வண்டியிலேருந்து என்னை தள்ளி விட்டாலும் தள்ளி விட்டுருவா. அதனால அப்படியே அமைதியா வந்துரு. ஏமனோ, காலேஜ்ல இன்னைக்கு எப்படி போச்சு? எப்பயும் போலதான். ஆனா என்ன, இப்போ கொஞ்ச நாளா எக்ஸாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஹெவியா ஒர்க் இருக்கும். ஆமால, எக்ஸாம் டைம்ல ஸ்டாஃபுங்களுக்குலாம் ரொம்பவே ஒர்க் இருக்கும். நாளைக்கு அத்தா வீட்டுக்கு வந்துருவார்ல? ஆமாண்டி, ஒரு ஈவினிங் மேல வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா என்னால தான் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன் ஏன் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது? அதுவா, நான் நாளைக்கு காலையிலே ஒரு இடத்துக்கு போறேன்ப்பா. நான் போயிட்டு வர்றதுக்கு மறுநாள் காலையில ஆகிடும். அதனால தான். என்ன, மறுநாள் காலையில ஆகுமா? ஏய், என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல. அது நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது பிளான் பண்ணது. அனுமா? அனு வந்துட்டா இங்க இருக்கிற வேலைலாம் யாரு பாப்பா? அனுலாம் இல்ல, நான் மட்டும்தான். நீ மட்டும்னா அப்படி எதுக்குடி போற? என்ன வேலை? மனோ, என்னோட ஷோரூம்காக நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறேன். அது ஒரு சில டைம் கரெக்டாக இருக்குது, ஒரு சில டைம் ப்ராடக்ட்டு நல்லா இல்லை மனோ, குவாலிட்டியாகவும் இல்லை. அதான் எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை. அதான் ஒருத்தர் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க திருப்பூர் தான். இப்போ நாங்கள் போய் நேரில் பார்த்து பொருள் குவாலிட்டியெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்தே நமக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ அதான் நாளைக்கு நேரில் போய் பார்த்து என்னென்னு ஃபைனல் பண்ணணும். சரி, நானும் வரவா? உங்களுக்கு தான் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் வர முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஒரு நாள் தானே, போவேன், பார்ப்பேன். குவாலிட்டி ஒழுங்காக இருந்துச்சுன்னா, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வருவேன். அதுக்குன்னா அவ்வளோ தூரம் எப்படி தனியாக போவ? எவ்வளோ தூரம் தனியாக போவாங்க? பிஸ்னஸ்னால் அப்படி தானே இருக்கும். சரி சரி, பார்த்து போயிடுவல்ல? அதெல்லாம் நான் பார்த்து போயிடுவேன். நான் போயிட்டு வேலைலாம் முடிஞ்சிருச்சுன்னா அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா காலையில் தான் வர மாதிரி இருக்கும். சரி, ஓகேடி, வேலை விஷயமா சொல்கிற, அதனால சரி. எனக்குமே இந்த எக்ஸாம்ஸ்லாம் இல்லைன்னா உன்னோட ஷோரூம்க்கு ஹெல்ப் பண்ண வருவேன். இப்போ நீ வெளில போகிற, உன் கூடயே நான் வருவேன். எக்ஸாம் இருக்கிறதால என்னால் எங்கேயுமே வர முடியல. இட்ஸ் ஓகே மனோ, நான் பார்த்துக்கிறேன். இப்படி எல்லா இடத்துக்கும் யாரையாவது நான் கூட்டிகிட்டு இல்லை அவங்கள எதிர்பார்த்துட்டு போனேன்னா என்னால் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? சரி, ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் பார்த்து போடி. சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மனோ, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? தாராளமாக கேளு. என்கிட்ட கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ தயக்கம்? நம்ம இப்போ ஷோரூமில் பேசணும்ல, நான் பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு உருட்டு மாதிரி இருக்கா? அனு சொல்கிறா. அவ சொன்னது கரெக்டு தான். நான் அது மாதிரி பேசலன்னா நீ என்ன மிளகா அரைச்சிட மாட்ட. அதனால தான் நானே மனசை தடைப்படுத்திக்கிட்டு அதே மாதிரிலாம் பேசுகிறேன். அது உருட்டுன்னு எனக்கே தெரியும், அவளுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? மனு சொல்லுங்க, நான் பேசினதெல்லாம் உருட்டு மாதிரியா இருக்கு. யார் சொன்னா? அனு தான் சொல்றா தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் அவளுக்கு உருட்டு மாதிரி இருக்கா. நம்ம எவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிறோம், ஹார்ட்ல இருந்து பேசுகிறோம், ஆனால் அவளுக்கு பாரு உருட்டு மாதிரி இருக்குன்னு நீ எவ்வளோ கிண்டல் பண்ணா தெரியுமா? என்னால தான் பண்ண முடியல, பரவாயில்ல, அவளாவது பண்ணுறாளே. உன்கிட்ட சொன்னா என்ன போட்டு தள்ளிடுவல்ல நீனு? என்ன மனோ, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை செல்லம், அவ சிங்கிள் தானே, இன்னும் கமிட் ஆகலைல்ல, அதனால தான். அவளுக்கு நம்மள மாதிரி லவர்ஸ் பேச்செல்லாம் புரியாது. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. யார் சொன்னா இது உருட்டுன்னு? இது பக்கா ஹார்ட்ல இருந்து பேசுறதுமா. இதை போய் யாராவது உருட்டுன்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்றவங்களுக்கு சரியா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஆமா மனோ, இந்த அணு வர வர சரியில்லை. அவளுக்கு எது பார்த்தாலும் தப்பு தப்பாவே இருக்கு. அதான் அவளுக்கு இப்பெல்லாம் எது கேட்டாலும் எது பார்த்தாலும் தப்பு தப்பாவே பார்க்கறா, தப்பு தப்பாவே கேட்குறா. இரு நீ ஊருக்கு போயிட்டு வா, நம்மள அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணலாம். ஆமா மனோ, அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணணும். அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவெல்லாம் கரெக்டா தாண்டி இருக்கா, உனக்கு தான் ஏதோ ஆச்சு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூடாது, உன்னதான் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். மனோ, சூப்பரா இருக்குல்ல? அப்படியே பைக்ல போகும்போது எதிர்காத்து அடிக்கிறது அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. இந்த வெயிலுக்கு இது மாதிரி காத்து தான் சூப்பரா இருக்கும். கிளைமேட்டும் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. ஆமாடி,
இன்னைக்கு கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது, சூப்பரா இருக்கு. அப்படியே இப்போ ஒரு மழை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், செம்மையா குளு குளுன்னு இருக்கும். இருக்கும்டி, இருக்கும். உன்னை எப்பெல்லாம் நான் பைக்ல கூட்டிட்டு போறேனோ அப்பெல்லாம் உனக்கு மழை பெய்யணும். கடவுள் என்ன உனக்கு கீ கொடுக்குற பொம்மையாடி, நீ கீ கொடுத்த உடனே மழை வர்றதுக்கு? என்ன மனோ, ஏதாவது சொன்னீங்களா? ஆஹா, இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. நான் ஜாலியா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வரேம்மா, நான் எதுவும் சொல்லல. ம், ஓகே மனோ. இவளை வச்சுக்கிட்டு மனோ, எனக்கு இப்போ என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? அப்படியே உங்களை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆஹா, கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் இப்படியே உங்க தோல்ல சாஞ்சிக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணணும்னு தோணுது. சீக்கிரமா வீடு மட்டும் வரக்கூடாது. நொடி பொழுதுமை தாண்டரா வீங்கள் தாண்டி கோள்கள் யாரும் தாண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.